அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு 2022ல் ஜோஸ்பால் சிங் சந்து அப்படிங்கிறவர் எழுதி இயக்கிய ஹிந்தி படமான வத், அதாவது மரண தண்டனை அப்படிங்கிற படத்தோட கதை தான் சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பள்ளிக்கூட வாதியார் மிஸ்ரா, அவரை எல்லாரும் மாஸ்டர் ஜி அப்படின்னு அந்த பகுதியில் அழைப்பாங்க. அவருடைய மனைவி மஞ்சுளா, அவங்களுக்கு ஒரே மகன் திவாகர். ஏழ்மையான குடும்பம். ஒரு சிறிய பழங்காலத்து சொந்த வீடு இருக்குது அவங்களுக்கு. மாஸ்டர் ஜியின் சேமிப்பை எல்லாம் சேர்த்து செலவழித்து தன்னுடைய ஒரே மகனை என்ஜினியரிங் படிக்க வைக்கிறாரு. என்ஜினியரிங் முடித்த கையோடு மகன் திவாகர் அமெரிக்கா போய் மேல் படிப்பு படிக்க விரும்புகிறான். பணம் இல்லை அப்படின்னு பெற்றோர்கள் சொன்னாலும் அடம் பிடிக்கிறான். வேறு வழி இல்லாமல் ஒரே மகனின் ஆசையை நிறைவேற்ற மாஸ்டர் ஜி தன்னோட பேரில் பேங்க்கில் லோன் போட்டும் அதுவும் பத்தாம வீட்டை அடமானம் வச்சு பாண்டே என்ற ஒரு ரவுடி கையில் வட்டிக்கு பல லட்சங்களை புரட்டி மகனை அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்பி வைக்கிறாரு மாஸ்டர் ஜி. அத்துடன் மகன் திவாகர் இந்தியா வரவே இல்லை. அங்கேயே காதல் திருமணம் செய்து கொண்டு விட்டு அவனுக்கு இப்போ 2 வயசில் மகள் இருக்கிறா. புது வீடு அங்கே அமெரிக்காவில் வாங்கி அவன் செட்டில் ஆகிட்டான். மாஸ்டர் ஜியும் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. பென்ஷன் பணம் வட்டி கட்டவே பத்தலை. வீட்டில் சில பள்ளி குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாரு மாஸ்டர் ஜி. மாஸ்டர் ஜி மற்றும் அவரது மனைவி மஞ்சுளா வீட்டுக்கு அருகில் வசிக்கும் 10 வயதுடைய நைனா அப்படிங்கிற ஒரு ஏழை சிறுமி தினமும் டியூஷன் படிக்க வருவா. எப்பவும் மாஸ்டர் ஜியின் வீட்டிலேயே பெரும்பாலும் இருப்பா நைனா. நைனா வயதான தம்பதிகளான மாஸ்டர் ஜி மீதும் மஞ்சுளா மீதும் மிகுந்த அன்புடனும் அவர்களுக்கு உதவியாகவும் இருந்து வருகிறாள். மாஸ்டரும் மஞ்சுவும் சிறுமி நைனா மீது பாசத்தை பொழிவார்கள். மாதம் மாஸ்டர் ஜியின் பென்ஷன் பணம் மகனுக்காக வாங்கிய பேங்க் லோனுக்கே போக சொற்ப பணமே கையில் கிடைக்கிறது. ரவுடி பாண்டேவிடம் வாங்கிய கடனுக்கு ஓரிரு மாதங்கள் பணம் சேமித்துதான் அவனது 1 மாத வட்டியையே கட்ட முடிகிறது மாஸ்டர் ஜியால். கடன் கொடுத்த பாண்டேவோ சரியான ஈவு இரக்கமில்லாத ரவுடி, கட்ட பஞ்சாயத்து செய்பவன். ரவுடி பாண்டே வட்டியை வசூலிக்க வரும்போதெல்லாம் மாஸ்டர் ஜி கூனி குறுகி போவார். இருந்த மனைவி நகைகளை விற்று அவனுக்கு இதுவரை வட்டி கட்டியாகிவிட்டது. மாஸ்டர் ஜியிடம் இப்போது எதுவுமே இல்லை. பாண்டேவிடம் சில நாட்கள் பொறுத்து கொள்ளும்படி சொல்லி வருகிறார் மாஸ்டர் ஜி. கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் மகன் திவாகருக்கு அமெரிக்காவுக்கு ஸ்கைப் காலில் செய்யும் போதும் மகனோ பேசுவதற்கே அலுத்து கொள்கிறான். அவன் புது வீடு வாங்கியதனால் தன்னிடம் பணமில்லை என்று சொல்லி தட்டி கழிக்கிறான். 5000 ரூபாயை மட்டுமே அனுப்பி வைக்கிறான் மகன். மனமுடைந்து போனார் மாஸ்டர் ஜியும் அவரது மனைவி மஞ்சுளாவும். இனி மகனிடம் பணம் கேட்க கூடாது என்று இருவரும் முடிவு செய்தனர். அந்த மாதம் வட்டியை கட்ட தவறியதனால் ரவுடி பாண்டே தினம் இரவுகளில் வெவ்வேறு பெண்களை மாஸ்டர் ஜியின் வீட்டுக்கு அழைத்து வந்து உல்லாசமாக இருந்துவிட்டு போகிறான். மாஸ்டர் ஜியாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. மாஸ்டரின் வீட்டில் வந்து அவன் மது அருந்துவதும் மாமிசம் சாப்பிடுவதும் வந்த பெண்களுடன் சல்லாபித்துவிட்டு அருவருக்கத்தக்க பொருட்களை அங்கேயே போட்டுவிட்டு செல்வதுமாக இருந்து அட்டூழியம் செய்து வருகிறான் அந்த பாண்டே. வயதான மாஸ்டர் ஜி இந்த தள்ளாத வயதிலும் சில ரிப்பேரிங் வேலைகளை செய்வார். கடைக்கு போய் வருவார், டியூஷன் எடுப்பார். அடிக்கடி மனைவி மஞ்சுவுக்கு கால் வலி அதிகமாகி அழுவாள். வயதான மனைவியை கூட நல்ல டாக்டரிடம் அழைத்து சென்று காட்ட முடியாத பணமுடுக்கத்தினால் அவர் மனம் வருந்தி கொண்டிருந்தார். பாட்டி மஞ்சுவோ கடவுளே கதியாக கோவில் குளமென்று சுத்தி கொண்டிருப்பாள். மஞ்சு அன்று கோவிலுக்கு சென்றுவிட்டு அங்கே பூஜை முடிந்த பின்தான் இரவு லேட்டாக வர முடியும் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். மாஸ்டர் வீட்டில் இருந்தார். வழக்கம் போல பக்கத்து வீட்டு 10 வயது நைனா குட்டி மாஸ்டரின் வீட்டில் அமர்ந்து ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வந்த ரவுடி பாண்டே வட்டி எங்கே என்று மாஸ்டரை கேட்க ஆரம்பித்து பயந்து போன சிறுமி நைனாவிடம் 100 ரூபாயை கொடுத்து அவளை அவளது வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான் அந்த ரவுடி பாண்டே. பின் மாஸ்டரை கெட்ட வார்த்தைகளில் திட்டிவிட்டு சென்று விட்டான் அந்த பாண்டே. பொறுக்க முடியாத மாஸ்டர் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று பாண்டே மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க சென்றார். ஆனால் அவரது துரதிர்ஷ்டம், போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டருடன் அந்யோன்யமாக உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தான் அந்த பாண்டே.
சொல்ல வந்த கம்ப்ளைண்ட்டை முழுமையாக சொல்ல முடியாமல் இன்ஸ்பெக்டரிடம் லேசாக பாண்டேவின் அந்த அட்டூழியங்களை சொல்லிவிட்டு தன் வீட்டுக்கு வந்து விடுகிறார் மாஸ்டர். பின்னாலேயே மாஸ்டரின் வீட்டுக்கு வந்த ரவுடி பாண்டே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததனால் மாஸ்டரை பலாரென்று கன்னத்தில் அறைந்து கீழே தள்ளுகிறான். வீட்டில் அப்போது யாரும் இல்லை. ரவுடி பாண்டே அங்கேயே உட்கார்ந்தபடி அங்கே அவன் கொண்டு வந்திருந்த மதுர் பாட்டில் முழுவதையும் மூக்கு முட்ட குடிக்கிறான். மாஸ்டரை அழைத்து கண்டபடி கெட்ட வார்த்தைகளில் மீண்டும் திட்டுகிறான். பிறகு, மாஸ்டர், உனக்கு கொஞ்சம் வட்டியை தள்ளுபடி செஞ்சிடுறேன். இந்த வீட்டை நான் விற்று எடுத்துக்க போகிறேன். சில லட்சங்களை உனக்கும் தரேன். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ இந்த வீட்டில் யாரும் இல்லை. படுக்கை அறை சும்மா தானே இருக்கு. நீ இப்போவே அந்த சின்ன பொண்ணு நைனாவை இங்கே அழைச்சிக்கிட்டு வா. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். உனக்கு ஒரு தொந்தரவும் வராது என்று மாஸ்டரை தள்ளுகிறான் கீழே அந்த பாண்டே. எப்போது அந்த சின்ன பிஞ்சு குழந்தையின் மீது அவனுக்கு அப்படிப்பட்ட வக்கர புத்தி தோன்றியதாக சொன்னானோ, மாஸ்டர்ஜி காளி தேவியாக மாறிவிட்டார். அங்கிருந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து குடிபோதையில் விழுந்து கிடந்த ரவுடி பாண்டேவின் கழுத்தில் பலம் கொண்டு குத்தினார். ரவுடி பாண்டே உடனே இறந்து போனான் துடிதுடித்து. அப்படியே இருட்டில் நீண்ட நேரம் அசையாமல் அமர்ந்திருந்தார் வயதான மாஸ்டர். இரவு பூஜை முடிந்து வீட்டுக்கு வந்த மனைவி மஞ்சுவை தனி அறையில் வைத்து மூடுகிறார் உடனே மாஸ்டர். கொலையான பாண்டேவின் உடலை பார்த்தவுடன் மஞ்சுவோ மிரண்டு போய் வாயடைத்து போனாள். எதுவும் பேச முடியவில்லை அவளால். பின் வீட்டிலிருந்த மரம் அறுக்கும் அருவாளை எடுத்து வந்த மாஸ்டர் பாண்டேவின் உடலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சாக்கு மூட்டைகளில் கட்டி கொண்டு வீட்டையும் கழுவி சுத்தப்படுத்தி விட்டார். கட்டிய அந்த சாக்கு மூட்டைகளை தான் எப்போதும் போகும் ரிக்ஷாவில் ஏற்றி எடுத்து வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கொண்டு பஸ்ஸில் ஏறி நடுக்காட்டில் இறங்கி அங்கிருந்த ஒரு பாழடைந்த மண்டபத்தில் இருட்டில் பள்ளத்தில் போட்டுவிட்டு பெட்ரோலை ஊற்றி முழுதுமாக எரித்து சாம்பலாக்கிவிட்டார் மாஸ்டர். தடயமே இப்போது இல்லை. அப்பகுதியை சேர்ந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சக்தி சில நாட்களாய் காணாமல் போயிருந்த பாண்டேவை விசாரிக்க ஆரம்பித்து கடைசியாக அந்த பாண்டே மாஸ்டரின் வீட்டுக்கு வந்ததை அறிந்து விசாரிக்கிறார் மாஸ்டரிடம். மாஸ்டரோ தனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லிவிட்டார். ரவுடி பாண்டேவின் மனைவியும் தன் மகளுடன் வந்து மாஸ்டரிடம் கணவனை பற்றி விசாரித்து அழுதுவிட்டு போகிறாள். மாஸ்டர்ஜியின் மனைவி இதுவரை அவரிடம் பேசவே இல்லை. இப்போது மாஸ்டரை அவரது மனைவி திட்ட ஆரம்பிக்கிறாள். அந்த பெண் குழந்தைக்கு தகப்பன் இல்லாம செஞ்சிட்டியே, இந்த பாவத்தை நாம எங்க போய் கழிக்க போறோம் என்று அழுகிறாள் மாஸ்டர்ஜியின் மனைவி. உடனே மாஸ்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று அங்கிருந்த கான்ஸ்டபிள் ஸ்ரீராமிடம் தான் பாண்டேவை கொன்றதாக ஒப்புக்கொண்டார். அந்த கான்ஸ்டபிள் ஸ்ரீராமோ மாஸ்டர்ஜியை கிண்டல் செய்கிறார். யோ தாத்தா, நீ அந்த ரவுடி பாண்டேவை கொலை பண்ணியா? எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. ஜோக் பண்ணிக்கிட்டு வந்து நிற்காத, இங்கிருந்து போ அப்படின்னு விரட்டுகிறார் அந்த கான்ஸ்டபிள். பிறகு வீட்டுக்கு வந்த மாஸ்டர் மனைவியிடம் ரவுடி பாண்டேவின் வக்கர புத்தியை பற்றி முதலாக எடுத்து சொல்லி சிறுமி நைனாவை காப்பாற்றத்தான் அப்படி செய்ததாக சொல்கிறார். இப்படிப்பட்டவனை உயிருடன் விட்டால் எத்தனை பெண் குழந்தைகளை சீரழிப்பான் என்று சொல்லி மாஸ்டர் அழுகிறார். இப்போது உண்மை புரிந்தவுடன் மாஸ்டரின் மனைவி மாஸ்டருக்கு உறுதுணையாக இருப்பதாக சொல்கிறாள். அதனால் மாஸ்டரின் மனம் மாறுகிறது. இனி போலீஸில் சரணடையக்கூடாது என்று முடிவெடுக்கிறார் அவர். இதற்கிடையில் அப்பகுதி எம்எல்ஏ மாஸ்டரை அழைத்து வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறார். ஏன்பா மாஸ்டர், நான் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் ஒரு எம்எல்ஏவாக கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அந்த ரவுடி பாண்டேவை என்னுடைய பினாமியாக வச்சு தான் பல பேருக்கு நான் கடன் கொடுத்து வட்டி வசூலித்து வந்துக்கிட்டு இருக்கேன். என்னோட பணத்தில் இருந்து தான் அந்த பாண்டே உனக்கு கடனாக கொடுத்துருந்தான். என்னப்பா, இன்னும் நீ என்னை நம்பலையா? இதோ நீ கையெழுத்து போட்ட அந்த கடன் பத்திரத்தை பாரு. கடனை வட்டியோட சீக்கிரமாக திருப்பி கொடுக்குற வழியை பாரு. முதல்ல வட்டியை கட்டு, இல்லைன்னா 3 நாளில் உன்னுடைய வீட்டை விட்டு உன்னை விரட்டிடுவேன். ஜாக்கிரதை என்று எச்சரிக்கிறான் அந்த எம்எல்ஏ. இதற்கிடையில் அந்த கான்ஸ்டபிள் ஸ்ரீராம் இன்ஸ்பெக்டர் சக்தி கிட்ட மாஸ்டர்ஜி ஸ்டேஷனுக்கு வந்து தான் ரவுடி பாண்டேவை கொன்றதாக சொன்ன அந்த விஷயத்தை விளையாட்டாக சொல்லி சிரிக்கிறான். ஆனால் சந்தேகப்பட்ட இன்ஸ்பெக்டர் சக்தியோ மாஸ்டரை தொடர்ந்து வந்து விசாரித்து கொண்டே இருந்தான். இன்ஸ்பெக்டர் கேட்கிறார் மாஸ்டர்ஜியிடம், மாஸ்டர்,
உன் வீட்டுக்கு தான் கடைசியாக அந்த ரவுடி பாண்டே வந்தான்னு மட்டும் தெரியுது. பாண்டேவின் ஃபோனை எங்கே தேடியும் கிடைக்கல, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவனோட செல்ஃபோன் எனக்கு கட்டாயம் இப்போவே வேணும். கிடைச்சா நீ என்கிட்ட பத்திரமா கொடுத்துடணும் என்று மாஸ்டரை மிரட்டுகிறார் அந்த இன்ஸ்பெக்டர். உடனே வீட்டுக்கு வந்து பாண்டேவின் செல்போனை தேடி பார்க்கிறார் மாஸ்டர். சோஃபாவின் இடுக்கில் ரவுடி பாண்டேவின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. அதை எடுத்து சார்ஜ் செய்து பார்க்கிறார் மாஸ்டர். அதிர்ந்துதான் போனார். இறந்த ரவுடி பாண்டேவின் செல்போனில் அந்த இன்ஸ்பெக்டர் சக்தியும் அந்த எம்எல்ஏவின் இரண்டாவது மனைவியும் தகாத உறவில் இருக்கும் வீடியோ இருந்தது. அந்த வீடியோவை எடுத்து வைத்து கொண்டுதான் ரவுடி பாண்டே இது நாள் வரை இன்ஸ்பெக்டரை மிரட்டி வந்திருக்க வேண்டுமென்று புரிந்தது மாஸ்டருக்கு. அதற்காகத்தான் இன்ஸ்பெக்டர் பாண்டேவின் செல்போனை அவசரமாக தேடுகிறார் என்றும் புரிந்து போனது அவருக்கு. எம்எல்ஏ வட்டி கட்ட மாஸ்டருக்கு கொடுத்த அந்த 3 நாள் அவகாசம் தீர்ந்து போனதனால் எம்எல்ஏ தன்னுடைய அடியாட்களுடன் வந்து மாஸ்டரையும் அவரது மனைவியையும் கொடுமைப்படுத்தி அடித்து திட்டிவிட்டு சென்றான். இப்போது எம்எல்ஏவின் பிடியிலிருந்து தன்னையும் தன் வீட்டையும் காப்பாற்றி கொள்ள நினைத்தார் மாஸ்டர். பாண்டேவின் அந்த செல்போனை கொடுக்க இன்ஸ்பெக்டரிடம் பேரம் பேசுகிறார் மாஸ்டர். அதன்படி மாஸ்டர் தன்னிடம் சாட்சியாக இருந்த இறந்த பாண்டேவின் அவன் கடைசியாக அணிந்திருந்த ஆடைகளையும் அவனை கொல்ல பயன்படுத்திய ஆயுதங்களையும் பதுக்கி வைத்திருந்த இடத்தை இன்ஸ்பெக்டரிடம் சொல்கிறார். உடனே சீக்கிரட்டாக இன்ஸ்பெக்டர் அந்த தடயங்களை எம்எல்ஏவின் நிலத்தில் கொண்டு போய் புதைத்துவிட்டார். பின் சாட்சியங்கள் கிடைத்ததாக கூறி எம்எல்ஏ தான் பாண்டேவை கொன்றதாகவும் கூறி அந்த எம்எல்ஏவை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார் இன்ஸ்பெக்டர். தப்பித்த மாஸ்டரும் அவரது மனைவி மஞ்சுவும் தங்களது மகன் திவாகரின் ஃபோன் நம்பரை டெலீட் செய்து விட்டனர். இனி அவனுடைய உறவு தங்களுக்கு வேண்டாம் என்று முடிவு செய்தனர். தங்களின் வீட்டு சாவியை பக்கத்து வீட்டு அந்த ஏழை குழந்தை நைனாவிடம் கொடுத்து அவளை இனி அங்கே குடிபோக சொல்கின்றனர். பின் வயதான அந்த தம்பதிகள் கண்காணாமல் எங்கோ நிம்மதியாக வாழ சென்று விடுகின்றனர். நன்றி.